இப்போ செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சில்க் த்ரெட், நம்ம சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த சில்க் த்ரெட் 2 கார்னர் இருக்குல்ல, இந்த த்ரெட்டோட கார்னரையும் இந்த த்ரெட்டோட கார்னரையும் நான் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கணும். ரெண்டையும் வச்சுட்டு இதை நம்ம இப்படி முடிச்சு போட்டுக்கணும். இப்படி நீங்கள் முடிச்சு போட்டாவே வந்து கரெக்டாக வந்துடும். பெரிய முடிச்சாவே வந்துடும். நீங்கள் ரொம்ப சின்னதெல்லாம் போடாதீங்க, ஏன்னா உள்ளேருந்து வெளியில் வந்து த்ரெட் வந்துடும். இது மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளே, அதாவது இந்த கிளாத்துக்கு உள்ளே வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கிளாத்து கீழே வந்து எப்படி வந்து த்ரெட்டை வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 2 விரல்லையும் இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. அதாவது முடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முடிச்சை இப்படி பிடிச்சிக்கணும், ஓகேங்களா? பிடிச்சிக்கிட்டு இந்த விரல் இருக்குது பாருங்கள், இது 3rd விரல், அதில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு மறுபடியும் பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த த்ரெட்டுக்கிட்ட வந்துடணும். நல்லா பாருங்கள், இந்த விரல் 2 விரலுக்கும் நடுவில் இந்த முடிச்சு போட்டிருக்க த்ரெட்டை பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு, அதாவது ஒரு த்ரெட் இல்லை, 2ஐயும் ஒன்றா வச்சுருக்கணும். 2ம் ஒன்றா இருக்கணும், ஓகேவா? 2ஐயும் சேர்த்து தான் முடிச்சு போட்டிருக்கோம், அதே மாதிரி 2ம் ஒன்றா தான் இருக்கணும். அப்புறம் இந்த 3rd விரலில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு அதே இதை வந்து மறுபடியும் இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே விட்டு இப்படி பிடிச்சிக்கணும், தெரியுதா? அப்போ இதே ப்ராசஸை இப்படி கீழே வந்து கொண்டு போயிடணும். இந்த கிளாத்துக்கு கீழே இந்த ப்ராசஸை கொண்டு போயிட்டு எந்த த்ரெட்டை வந்து மேலே இழுக்கணும் அப்படின்னா, பாருங்கள், எந்த த்ரெட்டை வந்து மேலே இழுக்கணும் அப்படின்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை தான் இழுக்கணும். இந்த கீழே வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த த்ரெட்டை இழுக்கக்கூடாது. மேலே உள்ள த்ரெட் இப்படி இழுத்தா தான் மேலே வரும், ஓகேங்களா? நல்லா ஃபஸ்ட்லேருந்து ஒரே வாட்டி சொல்லி கொடுக்குறேன். இந்த விரலில் பிடிச்சிக்கணும். பக்கத்து 3வது விரலில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு மறுபடியும் முடிச்சிருக்க அந்த விரலுக்குள்ளேயே வந்துடணும். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே அதை எடுக்கக்கூடாது, மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்படி சுற்றி இங்கே வந்து கொண்டு வந்தோம்ல 2வது, அந்த த்ரெட்டை இழுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுருந்தோம்ல முடிச்சா, அந்த த்ரெட்டு தான் இப்படி மேலே இருக்கணும், ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் தான் கீழே நடக்கும். கீழே நீங்கள் போய் கிளாத்து கீழே இது மாதிரி கை வச்சுக்கிட்டு இங்கே உள்ளேருந்து நம்ம இந்த த்ரெட்டை இப்படி வெளியில் எடுப்போம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த த்ரெட்டை எடுத்து என் மடியில் வச்சிடுறேன். இப்போ வந்து நான் கீழேந்து, ஓகேங்களா? இப்போ நான் கீழேந்து அந்த த்ரெட்டை இப்படி மேலே இழுத்துட்டேன். இப்போ நான் அந்த த்ரெட்டை இப்போ மேலே இழுத்துட்டேன், ஓகேங்களா? இப்போ நான் அதை எடுத்துட்டு இது பிடிச்சிக்கணும். இப்படி கீழே அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி இழுத்துடணும். இழுத்தோன்னே பாருங்கள், டைட் ஆயிரும், இப்படி டைட் ஆயிரும், ஓகேங்களா? டைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் இப்போ என்ன, நான் இந்த சைடு போட போகிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு போட போகிறேன். எனக்கு ஆப்போசிட்லேயே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் இப்போ இந்த சைடில் போட போகிறேன். இந்த சைடில் நான் இந்த ஹூக்கை வச்சு போடுறேன் அப்படின்னா, இதுதான் எனக்கு ஆப்போசிட். அப்போ இதுதான் நான் இங்கே உட்காந்துருக்க இடம். அப்போ நம்ம இப்படி போடணும். நல்லா பாருங்கள், குத்திக்கிட்டிங்களா? இப்போ வந்து நீங்கள் இப்படி பெருசாக நீங்கள் இழுக்க இப்படி பெருசாக வரும், ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் குட்டியாக இழுத்திங்களா, குட்டியாக கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சிக்கணும். நீங்கள் பாட்டில் இப்படி இழுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிடும் அந்த த்ரெட்டு. நீங்கள் இப்படி இழுக்க அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் இப்படி குத்துறீங்க ஆப்போசிட்டில். குத்திட்டு நான் 80 டிகிரியில் நூலை சுற்றிட்டு நான் எடுக்கும் போது 90 டிகிரி கொண்டு வந்து ஏன் பக்கத்து நான் ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பிட்டு மறுபடியும் கிளாக் வைஸில் வந்து மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். இது வந்து மறுபடியும்
80 டிகிரியில் நான் த்ரெட்டை சுற்றிட்டேன். நீடில் சுற்றிட்டு மறுபடியும் நான் அப்படி எடுக்க போகும்போது 90 டிகிரி கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸில் ஏன் பக்கத்தை நான் திருப்பிடுறேன். நீடில் திருப்பிட்டு மறுபடியும் கிளாக் வைஸில் நான் மறுபடியும் அதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்படி குத்துறேன். புரியுதா? அதே மாதிரி நீடில் சுற்றிட்டேன், இழுக்கிறேன், 90 டிகிரி கொண்டு வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ஏன் பக்கத்தை நான் திருப்பிட்டு மறுபடியும் நான் ஆன்டி கிளாக் வைஸில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் குத்துறேன். நீங்கள் இப்போ இழுக்கிறீங்க, இழுத்துட்டு மறுபடியும் நீங்கள் பக்கத்தில் அதை இப்படி இழுத்துக்கணும். நீங்கள் த்ரெட் இப்படியே இழுத்துகிட்டே போனீங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்படியே கொஞ்சம் கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா குட்டி ஆயிரும். குட்டியிலே நம்ம குத்தலாம். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் பெருசாக இவ்வளவும் பெருசாக குத்தி பார்க்கலாம். எல்லாமே நம்ம சைஸுக்கு தகுந்தபடி. இப்போ நான் சின்னதாக போடுறேன், உங்களுக்கு புரியாது. சின்னதாக போடுறேன். பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் பெருசாக படுக்கிறேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. நான் உள்ளே குத்திட்டேன். 80 டிகிரியில் நான் நூலை சுற்றிட்டேன். த்ரெட்டுக்குள்ளே நீடிலுக்குள்ளே சுற்றிட்டு நான் 90 டிகிரியில் வெளியில் எடுத்துட்டேன். 90 டிகிரி கொண்டு வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் என் பக்கத்தை நான் திருப்பிட்டு மறுபடியும் கிளாக் வைஸில் மறுபடியும் த்ரெட்டை குத்துறேன். ஓகேங்களா? இப்போ நல்லா புரியும் நினைக்கிறேன். நான் அது மாதிரி ஒரு டிகிரி அதெல்லாம் வச்சு சொல்லி தந்தனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், நான் குத்துறேன். 80 டிகிரியில் குத்திட்டு நூலை சுற்றுறேன். அதாவது நீடில் சுற்றிட்டு மேலே 90 டிகிரி கொண்டு வந்தோடனே ஆன்டி கிளாக் வைஸில் ஏன் பக்கத்து நீடில் சுற்றிட்டேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கிளாக் வைஸில் மறுபடியும் நீடில் உள்ளே விடுறேன். அதே மாதிரி சுற்றுறேன். அதே மாதிரி ப்ராசஸ் அதே மாதிரி தான் ஃபுல்லாக இப்படி போக முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக முடிச்சு போடணும், நாட் போடணும். நாட்டுங்கிறது எண்டு நாட். இப்போ ஒரு இது போட்டதுக்கப்புறம் இங்கே போடுறது தான் எண்டு நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் நாட்டை நான் இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு சொல்லி தருவேன். அடுத்த கிளாஸில் எண்ட் நாட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிகினர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட்டை இப்படி நீட்டமாக இழுத்துட்டு இப்படி ரெண்டாக எடுத்துக்கிட்டு இந்த நடுவில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாக எடுத்தோம் இல்லையா, அதையும் இதையும் முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ கார்னரில் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? பார்த்தீங்களா? இதுதான் எண்டு நாட். ஓகேவா? இதுதான் நாட்டு. இது நாட் இல்லை, ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? இதே மாதிரி ப்ராசஸை நீங்கள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணவே கூடாது. ப்ராப்பராக நீங்கள் நாட்டு எப்படி அப்படின்னு கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா ப்ளவுஸும் நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் இது மாதிரிலாம் போகும்போது கட் பண்ணிவிட்டு இப்படி முடிச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த த்ரெட்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி தான் இருக்கும். அப்போ உங்களோட ஃபினிஷிங் நல்லா இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம ப்ராப்பராக எண்டு நாட்டை கற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது செயின் ஸ்டிச் ப்ராக்டிக்ஸ். ஓகேவா? நம்ம அடுத்தது செயின் ஸ்டிச்சில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம எண்டு நாட்டை கற்றுக்க போகிறோம். எண்ட் நாட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் கற்றுக்கிட்டு ஈஸியாக எண்ட் பண்ணோன்னே நீங்கள் ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் உங்களுக்கு 5th கிளாஸ்.
அதாவது நீடில் ப்ராக்டிக்ஸும் செயின் ஸ்டிச்சும் அப்படின்னு தான் வந்து உங்களோட 5th கிளாஸ். 6th கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ட் நாட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா?